வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க பாஸ்கரன் MTMGREEN ட்ரேடிங் அகாடமிக்கு பேசுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு 7/12/2022 மார்க்கெட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் நிஃப்டி வச்சு அனலைஸ் பண்றேன். நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 நாளா ஒரு ரேஞ்ச் போன்ற தான் இருந்திருக்கு. சொல்ல போனா இந்த 4 டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ரேஞ்ச் பவுண்ட்னே நம்ம சொல்லிக்கலாம். பட் கடைசி 2 நாளா அதனுடைய ஹை லோ பிரைஸுக்கு நடுவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ நாளைக்கு ட்ரெண்டிங் இருக்குமானா யூஸ்வலாக சொல்லுவோம் 2 நாள் ரேஞ்ச் போனா அடுத்த நாள் ட்ரெண்டிங் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ நாளைக்கு நியூஸ் ஈவெண்ட் எதனா பாசிட்டிவா இருந்துச்சுன்னா ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கலாம். நம்ம வந்து என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இன்னைக்கோட லோ இது உடைச்சிச்சுன்னா அதுக்கடுத்து இந்த அளவுக்கு ஒரு ஸ்கேல்பிங் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு நாளைக்கு கொடுக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா VCPR ஜோன் இருக்கு. அந்த ரீசன்னால தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அன்னைக்கு வந்து ஒரு கேப் அப் ஆகி பாசிட்டிவ்லேயே முடிஞ்சிருக்கு. இன்னும் அந்த ஜோன் டச் பண்ணல. அதே டைம்ல 200 EMAவும் வந்து ஒரு சப்போர்ட்டா கொடுத்துருக்கு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல. ஸோ இந்த 18,530 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்கிறேன். ஓகேங்களா? சோ இது வந்து சப்போர்ட் ஜோனா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹையர் லெவல்ல இதுவே வந்து ஒரு VCPR ஜோனா ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னைக்கோட கரண்ட் டேவோட VCPR ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா இந்த இடமும் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து ஒருவேளை நாளைக்கோட ஓப்பனிங் பிரைஸ் வந்து முக்கியம். நாளைக்கு வந்து ஒரு லைட்டா ஒரு கேப் அப் வந்து கொடுக்குது, இந்த ரேஞ்சுக்கு உள்ளே வந்து ஒரு கேப் அப் ஆகுது அப்படின்னா நம்ம ரிவர்சல் என்ட்ரிக்கு ஒரு ஸ்கேல்பிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருக்கு. சிபிஆரை பிரேக் பண்றதுக்கு ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. அப்படி இல்லைன்னா ரெண்டாவது கேஸ் வந்து திருப்பியும் சிபிஆர்ல இருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து இந்த VCPR டச் பண்ற மாதிரி ஒரு ரேஞ்ச் போன்றவே முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை கேப் அப் இந்த VCPRக்கு மேல வந்து ஓபன் ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்விங் ஹை ஃபர்ஸ்ட் டார்கெட்டாவும் அடுத்து வந்து செகண்ட் டார்கெட்டா இந்த ஸ்விங் ஹை செகண்ட் டார்கெட்டாவும் அடுத்து ஆல் டைம் ஹையாவும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இது எல்லாம் வந்து நாளைக்கே நடக்குமானா அந்த அளவுக்கு எதனா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்தா மட்டும் தான் நடக்கும். அது வரைக்கும் நாளைக்கு நான் சொன்ன ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டா தான் மார்க்கெட் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம். அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி நம்ம பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியும் கிட்டத்தட்ட ரேஞ்ச் பவுண்ட் தான். நேத்தோட ஹையும் பிரேக் ஆகல, நேத்தோட லோவும் பிரேக் ஆகல. 200 EMA சப்போர்ட் கொடுத்துருக்கு. சிபிஆரோட வித் அனாலிசிஸ் கொஞ்சம் நேரோ ரேஞ்சில் இருக்கு. 2 நாள் ரேஞ்ச் பவுண்ட்னால அடுத்த நாள் ட்ரெண்டிங் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சொல்ல போனா 3 நாளும் ரேஞ்ச் பவுண்ட் தான் இருக்கு. ட்ரெண்டிங் மூவ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. டவுன் சைட்ல சப்போர்ட் எங்க கொடுக்குன்னா இதே 200 EMA தான் ஒரு சப்போர்ட் வந்து கொடுக்குது. சப்போஸ் ஒரு கேப் டவுன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டா 42,900 அதுக்குள்ள என்ட்ரி ஆகும். அடுத்து செகண்ட் டார்கெட்டா 42,800 இந்த மாதிரி வந்து நடக்கும் ஒரு கேப் டவுன் நடந்துச்சுன்னா. சப்போஸ் கேப் டவுன்லாம் நடக்கல, மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சிலே வந்து ஓப்பன் ஆகுதுன்னா மார்க்கெட் நாளைக்கு ஃபுல்லா சைட்வேல இருக்கலாம். அடுத்த நாள் வந்து ஒரு ட்ரெண்டிங் மூவ் வந்து கொடுக்கலாம். இன்னொரு ஒருவேளை நியூஸ் வந்து பாசிட்டிவ் நியூஸாவே இருக்குன்னு வைங்களா, எஸ்டர்டேயோட ஹை இல்லைன்னா இன்னைக்கோட ஹை வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல்ல இருக்கு. அதுக்கடுத்து எஸ்டர்டேயோட ஹை இந்த லெவல்ல இருக்கு. ஸோ இந்த கேப் அப் வந்து இதுக்கு மேல வந்து ஓப்பன் ஆயிடுச்சுன்னா பாசிட்டிவ் நியூஸ் அந்த அளவுக்கு இருக்கிற பட்சத்துல மார்க்கெட் வந்து 43,500 நோக்கி ஓடும். அதுக்கப்புறம் ஆல் டைம் ஹை தான். இதெல்லாம் நாளைக்கு லைவ் மார்க்கெட்ல நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.